வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை அகமால வந்த அகவாளனே. கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதைய பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்பதான் புதுசா சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 10. நாட்கள் சில கடந்து ஒரு வாரம் ஓடி இருந்தது. இந்த ஒரு வாரமும் நறுவியை மனதளவில் பலவீனமாய் உணர செய்திருந்தன சில எண்ணங்கள். ஒரு காலத்தில் பாசிட்டிவ் நறுவி என்று வகுப்பு தோழிகளிடையே பட்டம் பெற்றவளா நான் என்று அவளே அதிரும் வண்ணம் அவள் எண்ணங்கள் பயணித்திருந்தன. அத்தனைக்கும் அவனிட்ட ஒற்றை நெற்றி முத்தமே காரணம் என்றால் மிகையாகாது. அவசரப்பட்டுட்டியே நரு, எல்லாம் ஏத்துக்கிட்டு தானே இந்த பந்தத்துக்குள்ள நுழைஞ்ச, அப்புறம் ஏன் ஏத்துக்க மனம் முரண்டுது என்று தனக்குள் கேட்டுக்கொண்டவள் ஒரு விடயத்தை மட்டும் திண்ணமாய் அறிந்திருந்தாள். அறிவாளனுடனான வாழ்வு அவளுக்கு கார்த்திக்கின் தீண்டல்களை நினைவு செய்திடுமோ என்ற ஐயம் அவளுக்கு துளியும் கிடையாது. ஆனால் மொத்தமாய் இவ்வாழ்விற்குள்ளேயே நுழைய விடாது சில வேதனைகள் தடுக்கின்றன. சொல்லப்படாத சில நெருஞ்சி பழங்கள் அவள் நெஞ்சோடு விம்முகின்றன. தன் எண்ணத்தோடே அறையினுள் அமர்ந்திருந்தவளது யோசனை முகத்தை பார்த்தபடி வந்த அறிவாளன் நவிமா என்று அழைக்க அவள் சிந்தனை கலையாது அமர்ந்திருந்தாள். மேலும் ஒருமுறை அழைத்து பார்த்தவன் அவள் அருகே அமர்ந்து அவள் தோளில் கரமிட்டு உழுக்க பதறி நிமிர்ந்தவள் வெகு அருகில் அவன் முகம் கண்டு திகைத்து போனாள். அவளது திருதிருக்கும் விழிகளை கண்டபடியே என்ன பலத்த யோசனை என்று அவன் கேட்க அவளிடம் மெல்லிய படபடப்பு உருவானது. அதை ஆடவன் தானும் உணர்ந்தானோ. என்னடா டென்ஷனா இருக்கியா, வேலையில எதுவும் பிரச்சனையா என்று அவன் அக்கறையாய் வினவ அவனது அக்கறையில் மெல்ல மனம் திறந்தவள் "ப- பயமா இருக்குங்க" என்றபடி தலை கவிழ்ந்தாள். பயமா? எதுக்கு என்று தமிழ் அறிவாளன் புரியாது வினவ "அ அது நான் நீங்க நம்ம" என்று வெகுவாக தடுமாறினாள். அவள் தோளை தட்டி கொடுத்தவன் அவள் தலை கோதி ரிலாக்ஸ்டா கண்ணம்மா என்க அவனை நிமிர்ந்து அவன் கனிவான கண்களோடு தன் கண்களை உறவாட விட்டாள். ஒண்ணுமில்லடா, எதுக்கு பயம் என்று அவன் கேட்க என்னால நம்ம லைஃப்ல அது" என்று தடுமாறியவள் மெல்ல மூச்சை இழுத்துவிட்டு அடுத்த கட்டத்துல அடியெடுத்து வைக்க முடியல, பயமா இருக்கு என்றாள். அடுத்த கட்டத்துல அடியெடுத்து வைக்க முடியாததுல என்ன பயம் என்று அவன் கேட்கவும் பதறி நிமிர்ந்தவள் அவரோட நினைவுகளால இல்ல என்று அவசரமாய் கூறினாள். அவளை முறைத்து பார்த்தவன் நான் அப்படி நினைக்கவே இல்ல என்று கூற மெல்ல தலை கவிழ்ந்தவள் என்னமோ ஒரு தடுமாற்றமா இருக்கு, எல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சுதான் இந்த உறவை ஏத்துக்கிட்டேன், இப்போ இந்த தடுமாற்றம் என்று தவிப்பாய் கூறினாள். இரண்டாவதாய் திருமணம் செய்திடும் பலருக்கு இருக்கும் மனோபாவம் இதுவே. அது அவனுக்கு புரியவே செய்தது. என் சைட்ல இருந்து நான் எதுவும் செய்யணும்னு எதிர்பார்க்கறியாடா என்றவன் அவளது அதிர்த்த பார்வையில் தப்பில்லடா, எனக்கு புரியாத பட்சத்துல நீ எடுத்து சொன்னா புரிஞ்சு நடந்துப்பேன் என்றான். இல்ல, நான் 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 தான் மாறணும், என்ன மாத்திக்கணும், எல்லாம் மறந்து வரணும் என்று அவள் கூற அது உன் கையில தான் இருக்கு என்றபடி அவள் கரம் பற்றினான். ஒரு பெருமூச்சு விட்டவள் எதை சொல்லி தன்னை விலக்க என்று புரியாமல் தவித்தாள். தொண்டை வரை வந்த வார்த்தைகளுக்கு ஒலி கொடுக்க இயலாத தன் இயலாமையில் கண்களை வந்து கண்ணீர் முட்டியது. இமை கதவிட்டு அவற்றை உள்ளேயே அடைத்தவள் "ஹம்" என்று மெலிதாய் கூறினாள். "ஒண்ணுமில்ல நவிமா, எல்லாம் சரியாகிடும். ஆரம்ப கட்ட கஷ்டமாதான் இருக்கும், புரியுது. எல்லாம் புரிஞ்சுதானே நானும் உன்னை கல்யாணம் பண்ணேன். உன்னை எந்த விதத்திலயும் முடிஞ்ச அளவு கஷ்டப்படுத்தாம பாத்துக்கிறேன். அந்த நம்பிக்கைய உனக்குள்ள கொண்டு வா" என்று அறிவாளன் கூற மீண்டும் அதற்கு கொட்டிவிட்டு எழுந்து குளிக்க சென்றாள். செல்பவளை கண்டவனுக்கு மனதில் பல வகையான உணர்வுகள். அவனுக்கும் அவளுடன் காதலாய் ஒரு வாழ்வு வாழ கொள்ளை ஆசைதான். அவனது கற்பனைகளுக்கு அவளுடன் சேர்ந்து இந்நிகழ்வுலகில் உரு கொடுத்திட பேரவாதான். ஆனால் அவளுடைய நிலையிலிருந்து யோசித்தவன் மனம் தனது ஆசைகளுக்கு கடிவாளமிட்டது.
முதல் முறை அவளது முதல் திருமண வாழ்வில் அவர்கள் பிரிவதற்கான காரணத்தையும் தாண்டி ஏதும் உள்ளதா என்று அவன் எண்ணம் பயணித்தது. தற்காலிகமாய் தன் எண்ணங்களை நிறுத்தியவன் காலை உணவுக்கு அவளுக்கு உதவி செய்திட சமையலறை சென்றான். உள்ளே தன் மனபாரம் தீர குளித்து முடித்தவளோ ரவிக்கைக்கு மாறாக வேறொரு புடவையை கொண்டு வந்திருப்பதை அப்போதே கவனித்தாள். இதை கூட கவனியும் அளவு தனது சிந்தனையில் சுயமில்லையா என்று நொந்து போனவள் ஆடவன் அறையில் இல்லாததை உறுதி செய்து கொண்டு வந்து மாற்றுப் புடவையை உடுத்த துவங்கினாள். சரியாக அந்நேரம் பார்த்து மதிய உணவிற்கு என்ன ஆயத்தம் செய்து வைக்க வேண்டும் என கேட்க அறிவாளன் உள்ளே நுழைந்திட பெண்ணவள் தான் பதறிப் போனாள். அவன் உள்ளே வந்து விட்டானே என்ற பதட்டத்தினை விடவும் தற்போது தான் இயல்பாக தன்னை வைத்துக் கொள்ள வேண்டுமா, இல்லை தன் பதட்டத்தை வெளிப்படுத்திட வேண்டுமா என்ற குழப்பமே அவளை வெகுவாக கலங்க வைத்தது. உள்ளே வந்தவன் முதலில் அவள் நிற்கும் நிலை கண்டு அதிர்ந்து பின் சில நொடிகளில் தன்னை இயல்பாக்கிக் கொண்டான். இயல்பு நிலையை தான் உருவாக்கினால் மட்டுமே அவளாலும் அதை பற்றி கொண்டு கடக்க இயலும் என்று நினைத்தவன் தன் குரலை செருமிக் கொண்டு, மதியத்துக்கு என்ன செய்ய போற, என்ன பொருள் எடுத்து வைக்கலாம்னு கேட்க வந்த நவி என்றவனாய் அவளை தாண்டி சென்று தன் துணிகளை பீரோவிலிருந்து எடுக்க அவள் பேசாது மௌனமாய் இருந்தாள். அவளை திரும்பி பார்த்தவன் நவி என்றழைக்க அவளிடம் பதில் இல்லை. இருமுறை அழைத்து பார்த்தவன் பதில் வராமல் போகவும் அவள் தோள் தொட பதறி திரும்பியவள் கண்களில் தேங்கியிருந்த நீர் விழுக்கென்று கீழே விழுந்தது. அத்தனை நேரம் இயல்பாய் இருந்தவன் அந்த கண்ணீர் துளியைக் கண்டு மனம் உடைந்து போனான். அதைக் காண அவனுக்கு என்னவோ போலாகிவிட சங்கடமாய் உணர்ந்தவன் சாரிடா என்று விட்டு குளியல் அறைக்குள் சென்றான். தன்னிலை விளக்கம் கொடுத்திட நினைத்தவள் அவன் உள்ளே சென்றிடவும் ஐயோ என்ற முனகலுடன் தன் தலையில் அடித்துக் கொண்டு பொத்தென கட்டிலில் அமர விக்கி விக்கி அழ வேண்டும் போல் வந்தது. சரசரவென புடவையை உடுத்திக் கொண்டவள் சமையலறைக்குள் சென்று வேலையை துவங்க கண்ணில் கண்ணீர் மட்டும் நிற்பேனா என சண்டித்தனம் செய்தது. அவள் வேலையை துவங்கி சில நிமிடங்களில் காமாட்சி உள்ளே வர அவசரமாய் வியர்வையை துடைப்பது போல் தன் முகத்தை துடைத்துக் கொண்டு வேலையை பார்த்தாள். அவ்வப்போது அவர் அறியா வண்ணம் கண்ணீரை துடைத்த போதும் கூட அவருக்கு அவள் அழுவது தெரிந்து விட்டது. மௌனமாய் அவளை நோட்டம் விட்டவர் மனம் கேளாமல், இந்தா பொண்ணே, உடம்புக்கு எதுவும் பண்ணுதா என்க பதறி திரும்பியவள் அவசரமாய் இல்லை என தலையசைத்தாள். தண்ணீர் எடுக்க வந்த அறிவாளன் அவளையும் தன் அன்னையையும் நோக்க அறிவாளனை கண்டு குற்ற உணர்வாய் உணர்ந்தவள் தன் தலையை கவிழ்த்தபடி வேலையை தொடர மகனை திரும்பி பார்த்தவர் அவனது இறுகிய பார்வை அவளை தொடர்வதைக் கண்டு விடயம் புரிந்து கொண்டார். மருமகள் அழ மகன் முறைக்கவும் மகன்தான் திட்டிவிட்டானோ என்று நினைத்தாலும் இவ என்ன செஞ்சு அவனை கோபப்படுத்தினாலோ என்று மகன் பக்கமாகவே யோசிக்கவும் செய்தார். அத்தனை எளிதில் பிடிக்காத மருமகளுக்காக மகனை விட்டு கொடுத்திடுமா அவர் மனம்? போய் உட்காருப்பா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்ற காமாட்சி அவனை வெளியே அனுப்ப சிறு தலையசைப்புடன் எழுந்து சென்றான். மருமகளிடமிருந்து சமைத்த பண்டங்களை வாங்க வந்தவர், காலையிலே எதுக்கு முகத்தை இப்படி வச்சிருக்க, வேலைக்கு போறவன் கூட காலையிலே தகராறா என்றார். அவள் ஏதும் பேசாது மௌனம் காக்க, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் மௌனமா இருந்தே காரியத்தை சாதிச்சுக்கோங்க என்று முனகியவர், முகத்தை ஒழுங்கா தொடச்சிட்டு வந்து சாப்பாடு வை, அப்புறம் அழுத அழுகைக்கு தலைவலிதான் வரும் என்ற போற போக்கில் அவளுக்காகவும் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு சென்றார். தன் கண்ணீரை அழுந்த துடைத்து கொண்டவள் அவனுக்கான உணவினை கட்டும் வேலை அதில் வெங்காயம் கொண்டு சாரி என்று வடித்துவிட்டு மூடி வைத்தாள். அனைவரும் உணவருந்த அமர அண்ணியின் முகம் கண்ட இளங்கோ, அண்ணி என்னாச்சு, உடம்பு முடியலையா என்று கேட்க அவனை நிமிர்ந்து பார்த்து வலுக்கட்டாயமாய் புன்னகைத்தவள், லேசா தலைவலிடா, ஒண்ணுமில்ல, ஓகே ஆயிடும் என்றவளாய் உணவிட்டு தானும் உண்டாள். அண்ணனை பார்த்து முறைத்தவன், மாத்திரை எதுவும் வாங்கி தரத்துதான என முனங்க, சாப்பிடுறா டே, எங்களுக்கு தெரியும் என்று தானும் அவனிடம் முனகலாய் பதில் கொடுத்தான். இளங்கோவுக்கு ஏனோ முன்பு போல் அண்ணனிடம் ஒன்றை இயலவில்லை. மனம் அண்ணனுடன் முன்பிருந்த இணக்கத்தை எண்ணி ரணம் கொண்டு ஏங்கினாலும் கூட அண்ணன் செய்த தவறு அவனை வெகுவாக கோபம் கொள்ளவே வைத்திருந்தது. அண்ணன் என்பதை ஒதுக்கி சக மனிதனாய் யோசித்தவனுக்கு அண்ணனின் செயலில் உள்ள பிழையே அந்த ஒதுக்கத்தை உருவாக்கி தந்திருந்தது. தம்பியின் மனம் புரிந்தும் கூட
அவன் தன்னோடு சரிவர பேசாததில் மனம் நொந்து போனான். தன்னவளுக்காக யோசிக்கின்றானே என மனம் நெகிழ்ந்தும் போனான் அறிவாளன். அனைவரும் அமைதியாய் உண்டு அவரவர் வேலைக்கு சென்றுவிட, நேரத்தை நெட்டித் தள்ளி தன் கல்லூரியில் மாணவர்களுக்கு தன் கடமையை ஆற்றிக் கொண்டிருந்தவன் மதிய உணவு வேளையில் தனது டப்பாவை திறந்து பார்த்தான். உணவில் பதிய வைக்கப்பட்ட அந்த சாரி என்ற வடிவிலுள்ள வெங்காய துண்டுகளை பார்த்தவன் மனதில் அத்தனை நேரம் இருந்த சோர்வு பாதியாய் குறைந்த உணர்வு. அவள் தன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றெல்லாம் அவன் எதிர்பார்க்கவில்லை. அவளது சோகம் கலைத்திடதான் அவன் மனம் நெருடியது. ஆனால் அவள் தன்னிடம் மன்னிப்பு வேண்டிய இச்சிறு முயற்சி அவனுக்குள் பெரும் குதூகலத்தை கொடுத்திருந்தது. யாரும் அறியாத வண்ணம் அதை புகைப்படம் எடுத்துக்கொண்டவன் உணவை உண்டு முடித்து தன் மனையாளுக்கு புன்னகைக்கும் இமோஜியும் இதயங்களையும் புலனச் செய்தியாய் அனுப்பி வைத்தான்.